ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது இசக்கை அனிமேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட். இந்த அனிமே ஒரு இசக்கை அனிமே பற்றி நான் சொல்லவா தேவை? இசக்கைன்னு சொன்னாலே அது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஆன்லைனை நம்ம பார்க்க வேணாம், நம்ம டேரெக்டாக ஸ்டோரியை பார்த்தே முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்களா, கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ரீசெண்டாக சேனல் ரொம்ப டவுனாக இருக்குது. நீங்கள் லைக்கை போட்டால் தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே நான் எங்க போயின்னு இருக்கேன், நான் எங்க போறேன்னு எனக்கு சரியா தெரியல. திடீர்னு என் முன்னாடி ஒரு லைட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் கிட்ட ஒரு குரலும் கேட்க ஆரம்பிச்சது. வெல்கம், நீங்க சமன் ஆயிருக்கீங்க, அதுவும் மில்காட் இந்த இடத்துக்கு. அதான் உங்களை என்னோட ஸ்பெல்ல வச்சு சமன் பண்ண. என்னோட பேரு லேடி நோலன். நான் என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் திடீர்த்தனமா உங்களை சமன் பண்ணிட்டேன். ஆமா, என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க? ஏன்னா நீங்க தானே என்ன சமன் பண்ணீங்க. இப்பதான் அவ விளக்க ஆரம்பிக்கிறா. என்ன விஷயம்னா, சமனிங் பண்ணும்போது ரேண்டமா சில பல ஆளுங்களை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க முக்கியமா வேற வேற உலகத்தை டார்கெட் பண்ணுவாங்க. அதுபடி இலக்குல இருந்து இவன் தவறி போயிருக்கான். எப்படியோ இவன் இங்க வந்துட்டான். முக்கியமா இந்த ஸ்டார்டர்ஸ் அவங்களுக்கு சமனிங் அது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பெல் தெரியுமா. எத்துக்கும் இந்த உலகத்துக்கும் கம்பேர் பண்ண நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நான் இந்த ஸ்பெல்ல பயன்படுத்தும் போது இந்த உலகமும் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேடு கேட்ட நேஷன் அது இந்த மாதிரி டைம்ல இதை செயல்படுத்தி இருக்கு. அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆனா இதை தடுக்க பார்த்தேன், இருந்தாலும் என்னால முடியல. போனா நான் இங்க சமன் ஆயிருக்கேன். அப்ப என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்களா, அவங்களாம் எங்க டார்கெட்டடா யாரை நம்ம சமன் பண்றோமோ அவங்க சேஃபா உலகத்துக்கு வந்துருவாங்க. அதாவது எங்க போனோமோ அங்க. நீ அப்படி இல்ல, நீ தெரியாதனமா இங்க வந்துட்ட. சரி, இப்போ அதுதான் பிரச்சனைனா ப்ளீஸ் என்ன திரும்பவும் என்னோட உலகத்துக்கே அனுப்பலாம்ல. இல்ல என்னால அதை தான் பண்ண முடியாது. நான் இந்த விஷயத்த பேட்சப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களால இந்த ஃபர்பிடனான ஸ்பெல்ல பயன்படுத்த முடியாது. ஸோ இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? உன்னால திரும்பவும் உன்னோட உலகத்துக்கு போக முடியாது. உனக்கான பாடியும் இப்போ இல்ல. இதை கேட்ட ஆளு ரொம்ப குழம்பி போறான். என்னது, அப்ப எனக்கு பாடி இல்லையா? ஆமா உன்னை டார்கெட்டே பண்ணாம இங்க கொண்டு வர வச்சிருக்காங்களே, இதனால தான் உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் இங்கதான் இருக்கணுமா? அதுதான் நானும் சொல்லுவேன். நீ கேவ் அப் பண்றதை தாண்டி உன்கிட்ட வேற வழி இல்ல. என்ன சொல்றீங்க? அப்ப நான் இங்கே தான் இருக்கணுமா? அப்புறம் தான் அவங்க ஒரு வழிய சொல்றாங்க. என்னன்னா, இவங்களோட பவரோட உதவியால இவனை வேற ஒரு நேஷனுக்கு சமன் பண்ண முடியுமா? நான் இங்க இருக்கிற இந்த எம்பையர் ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கான். அதனால என்னோட பவரை வச்சு உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியும். அதுவும் முக்கியமா என்னோட பிளெஸிங்கோட. இந்த உலகம் எப்படி இருக்கும்னா, நீ எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கும். டிராகன் இருக்கும், அனிமேல வர மாதிரி ஃபேண்டசி இருக்கும், நாவல் இருக்கும். இப்போ அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஜப்பான்ல இருக்க மாதிரியே உனக்கு ஃபீல் ஆகும். ஆனா ஆளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அப்பனா காப்ளின்ஸ் மாஸ்டர்ஸ் இதுவும் இருக்குமா? அதுதான் நீ கவலைப்படாத, என்னோட பிளெஸிங்கும் கூட இருக்கும். அது கூடவே நான் மன்னிச்சிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் கில்ட்டா ஃபீல் ஆகுதுல. அப்படி பண்ணிட்டா இது செட்டில் பண்ண மாதிரியும் ஆச்சு. கவலைப்பட வேணாம், அந்த உலகத்துல டிஃப்ரெண்டான ஜாப் எல்லாமே இருக்கும். அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு பழைய உலகத்தோட ஞாபகம் தான். ஏன்னா இவனோட பழைய உலகத்துல ஜாப பண்ணின்னு நம்மள மாதிரி இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவன் ரொம்ப கஷ்டப்படுறானா. காடஸ் சொல்றாங்க, பழைய நீ நினைக்க கூடாது. இந்த இடத்துல சேலரி அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இங்க ரெண்டு வகையில ஜாப் இருக்கு. ஒன்னு சண்டேயோட சைடுக்கு போகலாம், ஸ்வார்ட்மேன்ஷிப். ஒரு மேஜாவும் ஒரு நைட்டாவும் ஏன் ஒரு ஹண்டராவும் நீ இருக்கலாம். அதுவே நீ ப்ரொடக்ஷன் சைடுக்கு வந்தனா கார்பெண்டர், அல்கெமிஸ்ட், நிறையவே ப்ரொடக்ஷன் பண்ற ஜாப் எல்லாம் இருக்கு. ஹீரோக்கும் நார்மலான வாழ்க்கையை தான் வாழணுமா, அதனால அவன் ப்ரொடக்ஷன் சைடுக்கே வரான். அங்க அவன் சில பல பவர்ஸையும் கொடுக்குறான். நீ ஒரு ப்ரொடக்ஷன் ஜாபுக்கு போறனா, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மேஜிக் ஸ்பெல்லையும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ல. அதுக்காகவும் சில மேஜிக்கையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சில பல வேற ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அது அப்படியே அவனோட மண்டைக்குள்ள போகுதா, அவன் அலற ஆரம்பிக்கிறான். என்னோட மண்டைக்குள்ள அது போகுது. அங்க அவ்வளவுதான், அவன் அப்படியே போகிறானா. காடஸும் சொல்றாங்க, அவ்வளவுதான் நீ போக போற, சோ என்ஜாய் பண்ண உன்னோட ட்ரிப்ப. நெக்ஸ்ட் சீன்ல அவன் செம்ம வேகமா வேற ஒரு இடத்துக்கு விழுறானா. அங்க அவனுக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது. அப்படியே தண்ணியில போய் பார்க்கும் போது அவனோட முகம் தெரியுது. இதுதான் நானா? இப்பதான் எனக்கு புரியுது நான் இந்த உலகத்துல இப்படி இருக்கேன்னு. அதே மாதிரி நான் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கேன். அங்க அவன் கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாக்குறானா. அவனுக்கு ஏத்த ஃபுட்டு, கொஞ்சம் பணமும் சில பல ஐட்டம்ஸும் அவன் கிட்ட இருக்கு. இதை வச்சுதான் நான் இங்க சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கூடவே அவன் கிட்ட ஒரு ஸ்டாட் விண்டோவோ இருக்கு. அது வழியா அவனோட எபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா இது ஒரு ஆபத்தா இருக்கும். என் கிட்ட காடஸோட ஒரு பிளெஸிங் இருக்குல்ல. அங்க ஃபயரை ட்ரை பண்ண பாக்குறான். அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது, ஃபயரை நான் ட்ரை பண்ணா இது ஆபத்துல போய் முடியும். ஏன்னா இந்த காடை பத்திக்கும். சோ அதனால அவன் வாட்டரை ட்ரை பண்றான். அதே மாதிரி கல்லு, விண்டு கட்டரு, இந்த மாதிரி நார்மலா சின்ன சின்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவன் ட்ரை பண்றான். அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அவனுக்கு. ஏன்னா ஆள் இருக்கிறது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. இங்க எல்லாமே அருமையா இருக்கு. சீன்ல போகும்போதே ஒரு கட்டை இருக்கு. அதை பார்த்தோன்னே அனலைஸ் பண்றானா. அதை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். முக்கியமா ஒரு வெப்பனுக்கு அதை பயன்படுத்த முடியும். இதை கேட்டோன்னே அங்க ஒரு வெப்பனை அவன் உருவாக்குறான். இதனால ஆளு ரொம்ப சந்தோஷமாகறான். இங்க வுட் இருக்குன்னா கண்டிப்பா சைடுல ஏகப்பட்ட மரமும் செடியும் இருக்கும்ல. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒண்ணுத்த வச்சு ஒரு விஷயத்த செய்யலாம். அதாவது சிம்பிளா சொன்னா ஒண்ணுத்த வச்சு ஒரு ஸ்பெல் அவனால உருவாக்க முடியும். இதனால எல்லாத்தையுமே அவன் பொறிக்கிறான். அதிகமா நான் கொண்டு வந்துட்டனோ இல்ல பாத்துக்கலாம். ஆனா இப்ப என்ன விஷயம்னா, பேகுக்குள்ள இது போகுமா? நான் மந்தே மறந்துட்டேன். கேட்டதான் அந்த மேஜிக் ஐட்டம் இருக்கு, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுக்கிறான். அங்க திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் வருது. என்னதுறான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணும் அப்படியே ஓடி வரா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி
ஒரு பயங்கரமான ரேபிட் தான். அந்த ரேபிட்டை பார்த்து ஆளு சாதாரணமா தான் எடை போறான். ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கு. பொண்ணு சொல்றா, ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இல்லனா அது நம்மள சாப்பிட்றோம். என்னம்மா சொல்ற, அது இலையை தானே சாப்பிடும். ரேபிட்டும் அப்படியே தாக்க வதா, அதையும் அவன் அவனோட வெப்பனை வச்சு போட்டு தலையறான். இதனால அந்த ரேபிட்டும் அழிதான். அங்க ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் இது, அதனால அந்த காடஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களோட பிளெஸிங் இல்லனா என்னால இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. அட அட, நீ வந்து அவளுக்கும் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. இது ஒன்னும் பிளெஸிங் இல்ல, ஏன்னா இது ஒரு கோ இன்சிடென்ட். அப்புறம் அந்த பொண்ணு கிட்டே அவன் கேட்கறான், ஆமா நீ வந்து இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க? அதுவா, நான் சில பல ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் தான் நான் இந்த ரேபிட் கிட்ட மாட்டிக்கினேன். நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. அங்க ஹீரோவும் கேட்கறான், அப்பனா நீ பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்கியா? ஆமா ஆமா, நான் வந்து இப்பயும் அங்கதான் போக போறேன். போனா நான் உங்க கூட வரலாம்ல? கண்டிப்பா நீங்க வரலாம். அதே மாதிரி நீங்க அங்க ரேபிட்டை எடுக்கலையா என்ன? அந்த ரேபிட் உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கும். இது கேட்டோன்னே அவனோட ஐட்டம் பாக்ஸ் எடுத்து அப்படியே ரேபிட்டை வச்சுக்கிறானா. பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அது நீங்க உண்மையிலேயே வேற லெவல் போங்க. ஆனா இப்பதான் ஆளுக்கே புரியுது இவங்களால ஐட்டம் பாக்ஸ பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அவளோட பேரையும் சொல்றா. அந்த பொண்ணோட பேரு மோலியா, நம்ம ஹீரோவோட பேரையும் அவன் சொல்றான். இவனோட பேரு தாகமியா. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 3 பேரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா, அதே மாதிரி தான் இவங்க 3 பேரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, நம்ம வந்து எங்க இருக்கோம், என்ன ஏரியான்னு தெரியல. கடைசியா ஏதோ ஒரு லைட்டை பார்த்தோம். அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்த ஹீரோஸ், அதாவது நாங்க தான் உங்களை சமன் பண்ணோம். இப்போ உங்க எல்லாராலையும் தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் வந்து கூடிய சீக்கிரத்துல மத்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நான் மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பத்தி உங்களுக்கு சொல்றேன். என்னோட பேரு எலிசபெத். நான் தான் இந்த ஹோலி கிங்டமோட ஃபர்ஸ்ட் எம்பரஸ். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான பதில் கண்டிப்பா கிடைக்கும். நான் அந்த பொண்ணுக்கு எலிசபெத் மேல நம்பிக்கையே இல்ல. இந்த சைடு அங்க ஹீரோவும் வருவான்ல, அங்க அந்த பொண்ணோட ஃபேமிலியை மீட் பண்றான். ஓ, நீ தான் அந்த பையனா? என்னோட பொண்ணை காப்பாத்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல இந்த அளவு எங்கேஜ்ல எல்லாம் கலெக்ட் பண்ண அங்க போயிருப்பேன்னு. சரி, ஏதோ ஒண்ணு, நான் வந்து இந்த வில்லேஜ்ல இருக்கலாம்ல? கண்டிப்பா இருக்கலாம், அதுல பிரச்சனையே இல்ல. எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். இவன் இருக்கான்ல, ஆக்சுவலா இவன் ஒரு ஸ்வாட் ஸ்மித். ஓ அப்படியா, அப்ப இவரால ஏகப்பட்ட விஷயத்தை உருவாக்க முடியுமா? ஆமா ஆமா, நீ வந்து இங்க இருக்க போறேன்னா உனக்கான வீடியோ நம்ம உருவாக்கலாம். சீன்ல அவங்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரே புல்லா இருக்கா. ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ண அவனோட மானா எல்லாமே அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகுது. இந்த பொண்ணும் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, இது வந்து உண்மையிலேயே ஆசம். பின்னாடி அங்க மத்தவங்களும் இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. அட, உன்னால மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியுமா? ஆமா ஆமா, நான் வந்து ஸ்டேஞ்சான விஷயத்த பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, மீதி விஷயத்த நாங்க வந்து பாத்துக்கிறோம். இப்படிதான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் நான் வாழ்றதுக்கு தயாரானே. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வீடியோ உருவாக்குறான். அந்த வீடியோ அவ்வளவு அற்புதமா இருக்கு. நல்ல வேலை என்கிட்ட இந்த வுட் ஒர்க்கர் அந்த ஸ்கில்லும் கார்பெண்டர் அந்த ஸ்கில்லும் வந்தது. சோ இதனால என்னோட வீட்டை சூப்பராவே நல்லா உருவாக்க முடியுது. அதே மாதிரி என்னால என்னோட ஜாபியை மாத்த முடியுமா? அது பாக்குறானா, அதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கு. இல்ல, அங்க ஏகப்பட்ட கல்லு, நிறையவே மினரல் ஐட்டம்லாம் இருக்குமா. அவனோட அல்கமி திறமையை வச்சு அதை வந்து அப்படியே அவன் பிரிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். இந்த உலகத்துல ஆப்வியஸா சில பல விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். அதாவது பிரிக்கிறது, அப்சர்வ் பண்றது, ஒட்டுறது, இந்த மாதிரி இன்னமும் சில பல விஷயம். ஏன்னா நான் தான் ஒரு கிரேட்டஸ்டான அல்கமிஸ்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் அப்படியே அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறானா. ஃபைனலி அவன் ஒரு விஷயத்தையும் உருவாக்குறான். இதே மாதிரி ஆளு உருவாக்க ஆரம்பிக்கிறான். மோலி அந்த சின்ன பொண்ணு வந்து கூப்பிடுறா. ஆனா அவனோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஆளு நிறையவே மானா யூஸ் பண்ணனால ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாத்தா, அதாவது மோலியோட அம்மா தான் நிறையவே லெக்சர் பண்ணிருக்காங்க. இது வந்து நிறையவே இந்த மாதிரி பண்ணா உன்னோட நிலைமை இப்படிதான் ஆகும். உன்னோட ரெக்கவரி பொசிஷனை கூடிய அதுக்கப்புறம் நீ இப்படி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அவளைக்கும் களைப்பாவே ஃபீல் ஆகல. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தையும் நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். அயனு, கோல்டு, காப்பர், டைட்டானியம், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் சீன்ல அவனோட அல்கமி மேஜிக்கை வச்சு அவனால வெப்பன்ஸையும் அற்புதமா உருவாக்க முடியுது. அதுவும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி அவனோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. சீன்ல மோலியோட அப்பா கிட்டயும் கேட்கறான், அச்சி போஷன் இருக்கா? என்ன போஷனை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவர்கிட்ட போஷன் இருக்கு, ஆனா எல்லாமே பேசிக்கான போஷன் தான். பரவாயில்ல, நான் வந்து கிரியேட் பண்றேன். ஏன்னா ஏகப்பட்ட அப்ஸ் வந்து என் கிட்ட இருக்கு. சரி, நான் கிரியேட் பண்றேன், அதுக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. என்ன ஓகேவா? சீன்ல அதை கிரியேட் பண்றான். அது ரொம்ப அற்புதமா வருது. இருந்தாலும் என்ன கலர் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நாலு வாட்டர் மேஜிக்கை வச்சு உருவாக்கிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு செடியை கலெக்ட் பண்ணும்போது அதை தெரியாதனமா டேஸ்ட் பண்ணி பார்க்க உனக்குள்ள பாய்சன் அப்படியே ஏற ஆரம்பிக்குது. இதனால ஆளு ஒரு மாதிரி ஆயிரம். நல்ல வேலை கிட்ட ஹீலிங் மேஜிக் இருக்கு, அதை வச்சு எப்படி ஹீல் பண்ணிட்டான். இன்னமும் என்னோட ஹீலிங் திறமையை அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி இவன் யோசிக்கும் போது பின்னாடி ஒரு சவுண்ட் வருது. என்ன தராதுன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் தான். இது என்ன இங்க பந்து இந்த மாதிரி டைம்லயா? அங்க ஹீரோவும் எப்படியோ தப்பிக்கிறான். வெப்பனை வச்சு தாக்குனாலும் அவளைக்கும் அதுக்கு எதுவுமே ஆகல. ரெண்டு கட்டரு, ஸ்டோன் அட்டாக், இந்த மாதிரி எவ்வளவோ அட்டாக் அவன் பண்றான். அங்க ஒண்ணுமே அது மேல வேலையே செய்யல. இது பத்தாதுன்னு பின்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான சிலந்தி இருக்கு. அது ஃபுல்லாவே பாய்சன் தான். பார்த்த ஆளு ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அது அவனை டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கு. மாஸ்டரும் தாக்க வரும்போது அந்த சிலந்தி அதை தாக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த சிலந்தியோட நிலைமையும் மோசமாகுது. திரும்ப அந்த மாஸ்டர் தாக்கவதா அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இது மேல மேஜிக்கும் ஒர்க் ஆகல. இதுமே இது மேல வேலைக்கு ஆகுது போல. அப்பனா என்கிட்ட வேற வழியில அல்கெமியை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். மேல குதிச்சு டீகம்போஸ் அப்படின்னு அவன் சொல்ல அந்த மாஸ்டரோட தோல் அப்படியே டீகம்போஸ் ஆகி அது அப்படியே இறந்து போகுது. இல்ல வேலை என்னோட கிராஃப்டிங் திறமை அதுதான் இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு. முன்னாடி அந்த சிலந்தியை கட்டுறாங்க. அந்த சிலந்தியும் ஒரு மாதிரி மோசமான நிலைமையில தான் இருக்கு. நீ வந்து என்ன காப்பாத்த போய் தானே உனக்கு எப்படி ஆச்சு? உன்னை
ஹீல் பண்ணி விடுறேன். ஹீல் பண்ணி விட்டோன்னே தான் அது கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு சவுண்டை கேக்குது. நீங்க அந்த பாய்சனஸா இருக்கிற அந்த சிலந்தியை டேம் பண்ணிட்டீங்க. என்னது, நான் வந்து டேம் பண்ணிட்டேனா? என்ன சொல்ற? ஏன்னா ஒரு 8 கால் பூச்சியை நான் எப்படி டேம் பண்ண முடியும்? அது கிட்ட போனா அதுவும் பேசுது. மாஸ்டர், நீங்க வந்து என்ன டேம் பண்ணிட்டீங்க. ஆமா, நான் உன்னை டேம் பண்ணிட்டேன்ல. உனக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? உன்னோட முதுகுல ஒரு ஃபிளவரோட சிம்பிள் இருக்கு. அதோட பேரும் மேப்பிள். சோ உன்னையும் நான் மேப்பிள்னு கூப்பிடுறேன். இந்த சிலந்திக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்து அந்த போர் மாஸ்டரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அது இதை வந்து இவன் தான் தோக்கடிச்சானா? அதனால எதிர்பார்க்க முடியல. தாக்கமி, நீ வந்து தோக்கடிச்சியா? மோலியோ சொல்றேன். அட தாக்கமி, முதுகுல இருக்குது என்னது? இந்த ஸ்பைடரை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அது ஒரு விஷ உள்ள ஸ்பைடர் தானே? இல்ல இல்ல, நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அந்த மாஸ்டரை நான் டேம் பண்ணிட்டேன். அட என்ன சொல்ற? அதாவது இது வரைக்கும் யாராலுமே அப்படி பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒன்னு டேம் பண்ணிட்டா ஓகே தான். சரி, எல்லாருமே என்ன பண்றீங்க? இந்த போரை வச்சு ஒரு மிகப்பெரிய விருந்தை உருவாக்க வேண்டியதான். சீன்ல அதை வச்சு கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சிட்டில போய் வித்தா உனக்கு நிறையவே காசு கிடைக்கும். ஓ அப்படியா? கிட்ட ஏதாச்சும் சிட்டி இருக்கா? இருக்கு, பக்கத்திலேயே தான் போல்டன் அந்த சிட்டி இருக்கு. அங்க தாக்கமி போல்டன் அந்த சிட்டியை பத்தியும் தெரிஞ்சுக்கிறான். சீன்ல அவங்க தாக்கமியை பத்தியும் பேசுறாங்க. தாக்கமி இங்க வந்தக்கப்புறம் இந்த வில்லேஜே ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன மாதிரி ஒரு பர்சனால சிட்டில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா வேற எங்கேயாச்சும் போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்த்து நிற்பா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த காடஸ் சொல்றாங்க, தாக்கமி பரவாயில்லையே, உன்னால நல்ல விஷயத்தெல்லாம் பண்ண முடியுது போல. கிட்ட எனக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அங்க பின்னாடி இன்னொரு காடஸ் வந்து சொல்றாங்க, ஆமா நீ அவனுக்கு உன்னோட பிளெஸிங்கையும் ஒரு பாடியும் தந்திருக்க போல. அவன் கிட்ட என்ன எதிர்பார்க்கற? நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனை அனுப்பியிருக்க. அப்பதான் இந்த சம்மனிங் ஸ்பெல் இது ஆக்டிவேட் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம போக போகவே பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு 3 பேர் சமன் ஆயிருப்பாங்களே, அதை பத்தி தான் இந்த காடஸ் சொல்றாங்க. ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. காடஸ் அதுக்காக தான் சமன் பண்ணிருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. அல்கெமிஸ்டால பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுதான் பெரிய தப்பு. இதுக்கு மேலதான் உன்னோட பவர்ஸையே ஷோ பண்ண போறாங்க. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆன்கோயிங் ஷோனால எவ்ரி வீக் உங்களுக்கு எபிசோட் வரும். சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.